எழுந்தருள்வாய் இறைமகனே, தந்தருள்வாய் தரிசனமே. எழுந்தருள்வாய் இறைமகனே, தந்தருள்வாய் தரிசனமே. தந்தையின் அன்பை தரணிக்கு தந்தவா, தன்னிகரில்லா தூயவரே. எழுந்தருள்வாய் இறைமகனே, தந்தருள்வாய் தரிசனமே. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை இன்று நமக்கு சொல்லுகிறபடி மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அது திரும்பிச் செல்வதில்லை. ஒரு மழையும் நிலமும் எப்படி மனிதனுக்கு பயனுள்ளதா இருக்கிறது என்பதை உணர்கின்ற நாமும் கூட ஒருவர் மற்றவருக்கு பயனுள்ளவர்களாய் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். நம் உதவிக்காக ஏங்குகின்ற மக்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். தேவையில் இருக்கின்ற மக்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். முதியவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்யலாம். நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்யலாம். மருத்துவமனையில் இருக்கிறவர்களை சென்று சந்திக்கலாம். அன்பியத்தில் யாராவது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் தாராளமாய் உதவி செய்யலாம். படிக்க முடியாமல், ஃபீஸ் கட்ட முடியாம அவதிப்படுகிறவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்து படிப்பதற்கு உதவி செய்யலாம். இப்படி எத்தனையோ வகையில் ஒவ்வொரு நாளும் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றன. உதவி செய்யக்கூடிய தருணங்கள், வாய்ப்புகள் அமைந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த தருணங்களை எல்லாம் நாம் உதாசீனப்படுத்துகிறோமா? அல்லது இந்த தருணங்களில் ஏதாவது ஒன்றையாவது பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் நன்மை செய்யக்கூடிய நாளாக, இறைவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்கின்ற நாட்களாக நம்முடைய நாட்கள் இருக்கின்றதா? நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்கின்றதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இறை வார்த்தை சொல்லுகிறபடியே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் அவ்வாறே இருக்கும். ஆம் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவர் முன்பாக விலை மதிப்பிட முடியாத இந்த தருணத்தை செலவிடுகிறீர்கள் என்றால் இந்த நேரம் நிச்சயமாய் உங்களுக்கு நன்மை கொடுக்கின்ற நேரமாய், இறை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற தருணமாய், கடவுளோடு உங்களை ஐக்கியப்படுத்துகிற தருணமாய், உங்கள் தேவையில் ஆண்டவர் ஓடோடி வந்து உதவி செய்கின்ற தருணமாய் இருக்கிறது. இந்த நேரம் ஒருபோதும் வீணான நேரம் அல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த இடத்திலிருந்து இறை வல்லமை ஊற்றெடுக்கிறது. இறை ஆசீர்வாதம் நம்மில் வந்து தங்குகிறது. நன்மைகள் ஊற்றெடுக்கிறது. இரக்கம், மன்னிப்பு, அன்பு ஊற்றெடுக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளவே ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆண்டவர் முன்பாக ஓடி வருகிற மக்களாய், தஞ்சம் அடைகிறவர்களாய், அவரை நோக்கி மன்றாடுகிற மக்களாய், நம் இதயங்களை எழுப்புகிறவர்களாய், கரங்களை உயர்த்தி செபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு சகோதரன் இருந்தான். தினந்தோறும் ஆலயத்திற்கு வருவார்.
விவிலியத்தை கொண்டு வந்து ஆலயத்தில் அமர்ந்து பக்தியோடு அவர் படித்துக் கொண்டிருப்பார், இறைவார்த்தை வாசிப்பார். அவர் அன்றாட வாழ்க்கையில் தவறாமல் இந்த செயலை செய்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு இறை வார்த்தையின் மீது தீராத ஒரு தாகம் இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் அத்தகைய தீராத தாகம் இறை வார்த்தையின் மீது இருந்தால், என் அன்பு சகோதரனே சகோதரியே, இறை வார்த்தை நமக்கு வழிகாட்டும், இறை வார்த்தை நம்மை திடப்படுத்தும், இறை வார்த்தை நமக்கு நம்பிக்கை கொடுக்கும், இறை வார்த்தை நமக்கு எப்பொழுதும் பக்கபலமாக இருந்து ஞானத்தோடு செயல்பட தூண்டும். நற்கருணையை ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில் இருக்கின்ற நாம் இந்த இறை வார்த்தையினுடைய ஆசிர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம். தாழ்ந்து பணிந்து வணங்கி நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரை பெற்று இறை வார்த்தையை வாழ்வாக்க புறப்படுவோம். ஆமென். எழுந்தருள்வாய் இறை மகனே, தந்தருள்வாய் தரிசனமே. எழுந்தருள்வாய் இறை மகனே, தந்தருள்வாய் தரிசனமே. தந்தையின் அன்பை தரணிக்கு தந்தவா, தன்னிகரில்லா தூயவரே. தந்தையின் அன்பை தரணிக்கு தந்தவா, தன்னிகரில்லா தூயவரே. தூயவரே, 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 தூயவரே. எழுந்தருள்வாய் இறை மகனே,